விஜய் கதாநாயகனாகவும் வில்லனாகவும் நடிச்சு வெளியாகி இருக்கக்கூடிய படம் தி கோட். இந்தியா மட்டும் இல்லாம 40க்கும் மேற்பட்ட வெளிநாடுகள்லயும் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆன இந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் அழகிய தமிழ்மகன் படத்துக்கு பிறகு விஜய நெகட்டிவ் கதாபாத்திரத்துல பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றாங்க. படம் முதல் நாளே உலகம் முழுக்க 126.32 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருந்ததா படக்குழு அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல முதல் 4 நாட்கள்ல 288 கோடி ரூபாய் வசூல் செஞ்சதா படக்குழு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில படத்தினுடைய 8வது நாள் வசூல் குறித்து இந்த தொகுப்புல பார்க்கலாம். நடிகர் விஜய் சினிமால இருந்து விலகி முழுக்க அரசியலில் ஈடுபட போறதா ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு. இதனால கோட் படம் அவருடைய சினிமா வாழ்க்கையில கடைசி 2வது படமா அமைஞ்சிருக்கு. படம் ரிலீஸ் ஆன முதல் சில நாட்கள்ல படம் பார்த்த அவருடைய தீவிர ரசிகர்கள் படத்தை கொண்டாடி தீர்த்தாங்க. படத்துல விஜய் இரட்டை வேடங்கள்ல நடிச்சிருக்காரு. அவர் கூட ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி, பிரபுதேவா, பிரசாந்த், மைக் மோகன், ஜெயராம், பிரேம்ஜி, வைபவ் உள்ளிட்ட பல நட்சத்திர பட்டாளங்களே நடிச்சிருக்காங்க. த்ரிஷா ஒரு பாட்டுக்கு நடனம் ஆடி இருக்காங்க. சிவகார்த்திகேயன் கேமியோ கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. படம் பார்த்த ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருந்தாரு இயக்குனர் வெங்கட் பிரபு. குறிப்பா தோனி களமிறங்கக்கூடிய காட்சியெல்லாம் திரையில காட்டும்போது ரசிகர்கள் ஆரவாரத்துல திரையரங்கமே அதிர்ந்து போயிருந்தது. படம் தமிழ்நாட்டுல மட்டும் சோலவா 1100 திரையரங்குகள்ல வெளியாகி இருந்தது. இது மட்டும் இல்லாம உலகம் முழுக்க சுமார் 5000 திரையரங்குகள்ல படம் ரிலீஸ் செய்யப்பட்டிருந்தது. படம் முதல் 4 நாட்கள்ல 288 கோடிகளை வசூல் செஞ்சிருந்ததா படக்குழு தெரிவிச்சிருந்தாங்க. 4 நாட்கள்ல விஜயனுடைய படத்தினுடைய வசூல் வெறும் 288 கோடிங்கிறது அவருடைய ரசிகர்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்தது. படத்தினுடைய மொத்த பட்ஜெட்டே 386 கோடி ரூபாய். இதுல முதல் நாளே படம் 126.32 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிட்டதுனால முதல் வார இறுதிக்குள்ள படம் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செஞ்சிரும்னு நம்பப்பட்டிருந்தது. இந்த படத்தை தயாரிச்ச தயாரிப்பு நிறுவனத்துக்கு லாபத்தை அசால்ட்டா ஈட்டி கொடுத்துரும்னு பேச்சுக்களும் எழுந்திருந்தது. ஆனா படம் தமிழ்நாட்டை தவிர மற்ற இடங்கள்ல பெருசா எடுபடலன்னு பேச்சுக்களும் எழுந்திருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டை அடுத்து கேரளால தான் விஜய்க்கு ரசிகர்கள் அதிகம். ஆனா அங்கு கூட படம் பெரிய அளவுல பாக்ஸ் ஆபீஸ்ல தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை. இதனால படத்தினுடைய வசூல் ஹபா தமிழ்நாடு மாறி இருக்கு. வெளிநாடுகள்லயும் படம் பெரிய வரவேற்பை பெறல. ஹிந்தியில படத்தை மல்டிபிளெக்ஸ்ல ரிலீஸ் செய்ய முடியல. அதுக்கு காரணம் ஓடிடி ரிலீஸ் தான் காரணம்னு சொல்லப்படுது. இப்படியான நிலையில தென்னிந்தியால மிகப்பெரிய சினிமா மார்க்கெட்டை கொண்ட சினிமா உட்கள்னா அதுல தெலுங்கு சினிமாவும் ஒண்ணு. ஆனா தெலுங்குலயும் படம் கிட்டத்தட்ட 13 கோடி ரூபாய் விநியோகஸ்தர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கான். இந்த நிலையில படம் வெளியாகி நேற்றோட அதாவது செப்டம்பர் 12 8 நாட்கள் ஆகுது. ஆனா இந்த 8 நாட்கள்ல படத்தினுடைய வசூல்ங்கிறது படக்குழு எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. குறிப்பா பல திரையரங்குகள்ல விரல் விட்டு எண்ணும் அளவுக்கு தான் மக்கள் படம் பார்க்க வராங்கன்னு திரையரங்க உரிமையாளர்கள் வருத்தப்படுறாங்க. மாஸ் ஹீரோ விஜய் படத்துக்கு ஒரு வாரத்துக்கு மேல ரசிகர்கள் வரலங்கிறது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதுன்னு சினிமா வட்டாரங்கள்ல பேச்சுக்கள் எழுந்திருக்கு. படம் முதல் 8 நாள்ல 355 கோடிகள்ல இருந்து 365 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கும்னு பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்குது.